கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நம்ம 27வது அதிகாரத்துக்கு நம்ம வந்தோம். 27வது அதிகாரத்தில் என்ன செய்றாரு, ஈசாக்கு வயசாயிடுச்சு, பூரண முதிர் வயதான உடனே அவர் கண்கள் அணிச்சது பார்வையற்று போயிட்டு. அதனால் தன்னுடைய மூத்த குமாரன் ஏசா கூப்பிடுறார். ஏன்னா ஈசாக்குக்கு பிரியமான குமாரன் ஏசா, தாய்க்கு மிகவும் அருமையான குமாரன் யாக்கோபுன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா ஏசா அனுப்பிச்சிடறான் வேட்டையாடி தன்னுடைய தகப்பனுக்கு வாய்க்கு ருசி அனுப்பிச்சிடறான் சமைத்து கொண்டு கொடுக்குறதுனால மூத்த மகன் ஈசாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரெபெக்காள் யாக்கோபு என்ன செய்கிறான்னா தன் தாயை விட்டு நினச்ச மாட்டான், பிரியவே மாட்டான். தன் தாய்க்கு பணிவிடை செஞ்சுட்டு கூடாரத்தில் அவளோடே இருக்கிறதுனால அவர் கூடாரவாசியாக என்ன செஞ்சான் காணப்பட்டான். இப்படியே ஏசா அப்பாவுக்கும் யாக்கோபு தாய்க்கும் மிகவும் நினைச்சாங்க பிரியமானவர்களாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவன் எனக்கு மரணம் சம்பவிக்க போகுது. அதனால் நீ என்ன செய்ய, எனக்கு நான் என் மரணம் எந்த நாளில் எப்போன்னு எனக்கு தெரியாது. நீ ஆயுதங்களெல்லாம் எடுத்து போய் உன் அம்பரா துணி வில்லு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய, நீ வேட்டைக்கு போ. வேட்டைக்கு ஆடி எனக்கு என்ன பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களை நீ எனக்கு சமைச்சு கொண்டு வா. நான் அதை நினச்சேன்னு நான் புசிக்கிறேன். மரணம் அடைக்கு முன்பாக என் ஆத்துமா நினச்சது உன்னை ஆஸ்வதிக்கவும் என்னை எடுத்துகிட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். ஈசாக்கு என்ன செய்கிறான், தன் குமாரனாகிய ஏசாக்கோட என்ன செய்கிறான் பேசி கொண்டு இருக்கிறத இப்போ யாருன்னா ஏசாக்குடைய மனைவி ரெபெக்காள் என்ன செய்கிறா அதை கேட்டுக்கொண்டு இருந்தோடனே என்ன செய்கிறா கேட்டுக்கொண்டு இருக்கிறா. இந்த சமயத்தில் என்ன செய்கிறான், ஏசா தகப்பனுக்கு வார்த்தை கீழ்ப்படிந்து அப்படி என்ன செய்கிறான் வேட்டையாட போயிட்டான். வனத்துக்கு என்ன செய்கிறான் வேட்டையாட போயிட்டான். இந்த சமயத்தில் ரெபெக்காள் என்ன செய்கிறான்னா தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை கூப்பிட்றான். யாக்கோபை கூப்பிட்டு சொல்லுதா, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை என்ன செய்கிறார் அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆஸ்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அது எனக்கு ருசியில் பதார்த்தங்களாக நீ எனக்கு சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல கேட்டேன். அதனால் நீ என்ன செய்ய என் மகனே, நீ என் சொல்ல கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய்ய அப்படிங்கிறான். ஏன்னா தன்னுடைய மூத்த மகனுக்கு அப்பா ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. அப்போ தன்னுடைய மகன் இரண்டாம் மகனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா, வயசானா வயசு காலத்தில் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படி சாகரக்கு முன்பாக கொடுக்குற ஆசீர்வாதங்கள் அப்படியே பழிக்கும். அதனால் அநேக வயதானவர்கள் பாருங்கள் சாகரக்கு முன்பாக செய்வாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகள் பேரப்பத்திகளை கூப்பிட்டு ஆசீர்வதிப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் அப்படியே நடக்கும். அதே போல் தான் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ நேரம் என்ன செய்கிறாரு கூப்பிட்டு அதை வந்து தன்னை மகனை ஆசீர்வதிக்க அனுப்புகிறதை ரெபெக்காள் கேட்டு நம்முடைய பிள்ளைக்கு நமக்கு பிரியமான பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி அவள் தந்திரமாக என்ன செய்கிறா யாக்கோபை கூப்பிட்டு அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வாங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி தந்திரமாக என்ன செய்ய கிரியை செய்கிறான். அது எப்படி தந்திரமாக பண்ணுறா அப்படின்னா, இப்போ மகனை கூப்பிட்டு சொல்கிறா, நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய்யி, நீ என்ன செய்ய நம்முடைய ஆட்டு மந்தைக்கு போ. நம்முடைய ஆட்டு மந்தையில் போய் நீ என்ன செய்ய 2 வெள்ளாட்டு குட்டிகள் என்ன செஞ்சுவா கொண்டு வா 2. ஏன்னா பெரிய ஆடுகளை விட குட்டிகள் கறிகள் என்னது ருசியாக இருக்கும். அதனால் அவள் என்ன சொல்றா, ஆட்டு மந்தைக்கு போய் 2 வெள்ளாட்டு குட்டி நினச்சி பிடிச்சிட்டு வா. அவைகளை நான் உனக்கு தகப்பனுக்கு பிரியமானபடி நினச்சுவேன், நான் ருசியுள்ள பதார்த்தங்களை நான் சமைச்சு தரேன். அதை நீ என்ன செய்யும் தகப்பன் வர முடியும் முன்னால் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு அதை கொண்டு நீ என்ன செய்யும் தகப்பன் கொடு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். அப்போ யாக்கோபு சொல்கிறான், தன் தாயாக ரெபெக்காள் நோக்கி சொன்னால், என் சகோதரன் ஏசா என்ன மிகுந்த ரோம மிகுந்த உள்ளவன் சொல்கிறான். ரோமனா கையிலலாம் இருந்தது, கையில் காலெல்லாம் நிறைய முடிகள் இருக்கிறதா ரோமம், சரீரம்லாம் ரோமம் மிகுந்து போய் இருக்குது. அதான் சொன்னால் என் சகோதரன் நினைச்சான் மிகவும் ரோமம் மிகுந்தவன், நான் வந்து ரோமம் இல்லாதவன், எனக்கு ரோமம் இல்லை அவனுக்கு ரோமம் இருக்குது இல்லையா. அப்போ சொன்னால் ஒருவேளை என் தகப்பன் என்ன செய்வார், தடவி பார்ப்பார். தடவி பார்க்கும்போது நான் அவருக்கு என்ன செய்வேன், நான் எத்தனை நாள் காணப்பட்டுருவேனே, என்மேல் அப்போ ஆசீர்வாதத்தில் சாபத்தை நான் வர பண்ணி கொள்ளுவேனே அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அவன் தாய் சொல்கிறான், என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், நீ என்ன சொல்லி என் சொல்ல மாத்திரம் நீ செய்து கேட்டு நீ போய் என்ன செய்து அவைகளை என்னிடத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்கிறான். 2 வெள்ளாட்டு குட்டி பிடிச்சி என்னிடத்துல கொண்டு வா, அவங்க அப்பா போட்ட சாபம் என் மேலே வரட்டு, நீ போய் பிடிச்சி கொண்டு வான்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தாயின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் என்ன செய்கிறான், தன்னோட ஆட்டு மந்தையில் போய் 2 வெள்ளாட்டு குட்டிகள் என்ன செய்கிறான் பிடித்து தன்னுடைய தாயின் இடத்துல என்ன செய்கிறான் கொண்டு வரான். இப்போ அவனுடைய தாய் என்ன செய்கிறான்னா அவருடைய கணவனுக்கு பிரியமானபடி அவரோட அப்பாவுக்கு பிரியமானபடி என்ன செய்கிறான் ருசியில் பதார்த்தங்களை எனக்கு சமைக்கிறான். ஏன்னா 100 வருடங்கள்
40 வயதில் திருமணம் முடிஞ்சால் இப்போ 60 வருடம் ஈசாக்கோட வாழ்ந்துருக்குறாள். அப்போ அவனுக்கு என்னென்ன சாப்பாடு எப்படி பிடிக்கும், எப்படி ருசியில் இருந்துங்கிறது தன்னுடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. அதனால் அவன் நினச்சிடா அவனுக்கு ஏற்றபடி நினச்சிடா ருசியில் பதார்த்தங்களாக நினச்சிடா அவள் சமைச்சிட்டு நினச்சிடா தன்னுடைய மூத்த குமாரன் ஏசா வருவதுக்கு முன்பாக நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக அந்த காரியங்களே செய்கிறான். ஏன்னா அவன் வேட்டையாடிட்டுல வரணும், விலங்குகள் கிடைச்சா தானே வேட்டையாடிட்டு வர முடியும். இது அப்படி இல்லைல்ல, ஆட்டு குந்தில் இருக்குது, உடனே இப்படி சமைச்சிடனால அதனால் தந்திரமான செஞ்சுட்டு இப்போ தன்னுடைய மூத்த மகனுடைய வஸ்திரங்களை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறான்னா, ஏன்னா இவன் வந்து வயல்வெளியில் பயிர் செஞ்சு கொண்டிருக்கிறான் யாக்கோபு. அவன் வந்து என்ன செய்கிறான், ஆடு மாடுகளை மேய்க்கிறான், வேட்டையாடிட்டு கொண்டு இருக்கிறான். அதனால அவன் என்ன செய்கிறான், அப்போ வஸ்திரங்கள் காய்கறி விவசாயம் செய்கிறவங்க வஸ்திரத்தை பார்த்தா அந்த மண்ணுக்குள்ள வாசனைகள் என்ன செய்யும் வரும். அதனால் என்ன செய்கிறான் அப்படின்னா, தன்னுடைய மூத்த மகனுடைய வஸ்திரங்களை எடுத்து என்ன செய்கிறான், தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறா இளைய மகனுக்கு கொடுத்துட்டு வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை என்ன செய்கிறான், அவன் கைகளையும் ரோமம் இல்லாத கழுத்துலையும் போடுறான். ஏன்னா வெள்ளாட்டி குட்டிக்கு என்னது ரோமம் இருக்குது, அந்த மாதிரி அந்த அளவில் அவனுக்கும் மகனுக்கு ரோமம் இருந்தனால அந்த வெள்ளாட்டி குட்டி தோலை என்ன செய்கிறான், அவன் கைகளையும் ரோமம் இல்லாத இடத்துல என்ன செய்கிறான் போட்டுட்டு நான் தான் சமைத்த பதார்த்தங்களையும் அப்பத்தையும் என்ன செய்கிறா தன் குமாரனாகிய யாக்கோபின் கையில் கொண்டு என்ன செய்கிறா கொடுக்க சொல்கிறா. அவன் என்ன செய்கிறான், தன் தகப்பன் இடத்துல கொண்டு கொடுக்க போகும்போது என் தகப்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அதற்கு அவர் சொல்றாரு, இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே அப்படின்னு சொல்கிறார். இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனேங்கிறான். ஏன்னா பிள்ளை தவிர வேறு வீட்டுக்கு வரப்போ அதனால் சொல்கிறாரு, நான் இருக்கிறேன், 2 பேரில் யார் வந்திருக்கான்னு தெரியாதுல, அதனால் இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனேன்னு சொல்லி கேட்குறான். அப்படி யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி சொல்கிறான், நான் உமது மூத்த மகனாக ஏசாங்கிறான். போய் தன்னுடைய தாயின் வார்த்தை கேட்டு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக வேண்டி தாய் சொன்னபடி என்ன செய்கிறான், போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் சொல்லிட்டால, சாபத்தை நான் அவரை பற்றிக்கொள்வேன்னு சொன்னதுனால தாய்க்கு வார்த்தை கீழ்பட்டு அப்படி என்ன செய்கிறான் போகிறான். என் மகன் என்னை யாருன்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ யாக்கோபு சொல்கிறான், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீ எனக்கு சொன்னபடிலாம் நான் செஞ்சுட்டேன், நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் உங்களுடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்க முடியும். நீர் எழுந்து என்ன செய்யும், எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை நீ என்ன செய்யும், நீர் புசியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொல்கிறான். அப்படி சொன்னோன்னே ஈசாக்கு தன் குமாரன் நோக்கி கேட்குறாரு, மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமாக எப்படி ஆகப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு அவன் சொல்கிறான், உங்களுடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணார் அப்படின்னு சொல்கிறான். தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணாருன்னு சொல்கிறான். அப்படியும் சொல்கிறான், போய் சொல்கிறான் தாயின் வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிஞ்சு. இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறான், யாக்கோபு நோக்கி சொல்கிறான், என் மகனே நீ என் குமாரன் ஏசா தானோ அல்லவோன்னு சொல்லி நான் உன்னை தடவி பார்க்க முடியும், கிட்ட வாங்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து கண் பார்வையற்று போனாலும் மங்களாகி இருந்தாலும் பிள்ளைகள் சவுண்டு கேட்காமலாம் இருப்பார், 2 பிள்ளைகளும் சவுண்டு கேட்காமலாம் இருப்பார். அதனால் அவர் கேட்குறாரு, சவுண்டு வித்தியாசமாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சந்தேகத்தில் அவர் கேட்குறாரு. ஏன்னா ஏசாக்கு ரோமம் இருக்குது, ரோமம் இல்லை, தடை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அவன் கேட்குறான், நான் உடனே தடை பார்க்க முடியும், நீ என் கிட்ட வா அப்படிங்கிறான். கிட்ட வானோடனே அவர் என்ன செய்கிறான், கிட்ட போனோடனே இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், அவனை தடவி பார்க்குறான். தடவி பார்த்துட்டு அவன் சொல்கிறான், சத்தமும் யாக்கோபினுடைய சத்தம் கையிலோ ஏசாவின் கைகளுங்கிறான். கண்டுபிடிச்சிட்டான். ஆனாலும் என்ன செய்யறான், சமைச்சு கொண்டு வந்திருக்கான். அதனால கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால சந்தேகத்தில் அவன் சொல்கிறான், கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ ஏசாவின் யாக்கோபின் சத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறாரு, அவனோட சவன ஏசாவின் கைகளை போல ரோமம் இருந்தபடினால அவன் என்னான்னு சொல்லி சரியாக என்ன செய்யலை, அறிய முடியாததுனால அவன் என்ன செய்ய திரும்பவும் கேட்குறான், நீ என் குமாரனாகிய ஏசா தானோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் சொல்கிறான், நான் தான் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறாரு, அவன் யாக்கோபு சொல்கிறாரு, என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்து நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ என்கிட்ட அதை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். நீ அதை என்கிட்ட கொண்டு வான்னு சொல்கிறான். அவன் அதை என்ன செய்கிறான், கிட்ட கொண்டு வரான். அப்போ என்ன செய்கிறான், புசிக்கிறான். அதுக்கு முன்பாக அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, என் கைகள் ஏசான் கைகளை போல இருக்குது அறியாமல் ஏசா தான் சொன்னோடனே வேட்டையாடி கொண்டு புசித்து என் ஆத்மனை ஆசிரிக்கும்படி கிட்ட கொண்டு வாங்குறான். ஆனால் கிட்ட கொண்டு போகிறான், புசிச்சுட்டு திராட்சை ரசம் கொண்டு கொடுக்குறான். அதையும் என்ன செய்கிறான், அந்த திராட்சை ரசத்தையும் என்ன செய்யறான், குடிச்சிட்டு இப்பொழுது அப்படின்னா ஈசாக்கு அவன் நோக்கி என்ன செய்கிறான், என் மகனே நீ என்ன செய்ய முத்தம் செய்யுங்கிறான். அது பிள்ளைகள்
தாய் தகப்பனை அது ஆசீர்வதிக்கும் போது என்ன செய்வாங்க, முத்தம் செலுத்துவாங்கள்ல, அதே போல் ஆன்சதான் நீ என்னை வந்து என்ன செய்ய என் மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ வந்து என்ன செய்ய, நீ என்னை முத்தம் செய்ய அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வச்சுறான் நேராக தகப்பன் இடத்துல போகிறான். தகப்பன் இடத்துல போய் எடுக்கிறான். தகப்பன் என்ன செய்கிறான், முத்தம் செய்கிறான். முத்தம் கொடுத்த உடனே அந்த நேரத்தில் அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை முகந்துக்கிட்டான். வஸ்திரம் ஏசாயின் வஸ்திரம் தான் போட்டிருக்கிறான். ஏசாயின் வஸ்திரங்கள் போட்டாலும் அந்த சரீரத்தில் உள்ள இது வாசனை என்ன செய்யும், வந்துடும்ல. அதனால நினைச்சிடான் அந்த அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்தி இதோ எனக்கு அந்த வாசனை அந்த வஸ்திரத்தில் வந்துடும்ல. இல்லை சொன்னான், என் மகனே இது எனக்கு குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் ஆசீர்வதித்தை போல் இருக்குது. அதனால தேவன் உனக்கு எடுத்தவர் வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை தந்துருவாங்கிறான். யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சிட்டான் வாசனையை வச்சு. ஆனால் கையில் ரோமம் இருந்துச்சுன்னா அவனுக்கு யாக்கோபு சத்தமாக இருந்தனால சந்தேகத்தில் இருந்தான். ஆனால் இப்போ கிட்ட வந்தோடனே மோந்து பார்த்த உடனே அவன் முத்தம் செய்யும்போது இவன் மோந்து பார்க்குறான். மோந்து பார்த்த உடனே வஸ்திரங்களை கண்டுபிடிச்சிட்டான், இது யாக்கோபுல அப்படின்னு சொல்லிட்டு. யாக்கோபு நினைச்சினா விவசாயத்தை செய்கிறதுனால அவன் நினைச்சினான் அதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கான். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் நினச்சி வரவனுக்கு கொடுப்பாரு. மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், கொடுப்பாரு. ஜனங்கள் உன்னை என்ன செய்வாங்க, சேவிப்பாங்க. ஜாதிகள் உன்னை என்ன செய்வாங்க, வணங்க வருவாங்க. ஜனங்கள் உண்மை சேவிப்பாங்க, ஜாதிகள் உண்மை என்ன செய்வாங்க, வணங்க வருவாங்க. உன் சகோதரருக்கு நீ என்ன செய்வாய், எஜமானாக இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள்லாம் உன்னை வந்து என்ன செய்வாங்க, வணங்குவாங்க. உன்னை சவிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கிறான். இப்படியே அப்பாட்டே என்ன செய்கிறான், ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டு இப்போ என்ன செய்கிறான், ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிச்சபோது யாக்கோபை என்ன தன் தகப்பனுடைய ஈசாக்கு சமூகத்தை விட்டு என்ன புறப்பட்டு அவன் துறப்பயிட்டான். இந்த சமயத்தில் அவன் சகோதரனாகிய ஏசா இப்போ வாரான். ஏசா என்ன செய்கிறான், வேட்டையாடி சமைச்சு கொண்டு வரான். அதனால் அவனுக்கு தாமதம் ஆயிடுச்சு. இவன் வீட்டில் உள்ளதை பிடிச்சான், சீக்கிரம் சமைச்சாச்சு. இவன் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வரனால லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன செய்கிறான், இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போவோம். அவன் வந்து என்ன செய்கிறான், வந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் வந்து என்ன செய்கிறான், வேட்டையாடி வந்து சில பதார்த்தத்தை நான் சமைச்சு கொண்டு வந்துட்டேன், அதனால் எனக்கு சாப்பாடு சரி எழும்பி உட்காந்து என்ன செய்யும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். உடைய ஆத்மா என்ன செய்யணும், என்னை ஆசீர்வதிக்கணும். அதனால் நீர் எழுந்திருந்து என்ன செய்யும், உடைய குமாரனாகிய ஏசா வேட்டையாடி கொண்டு வந்தது நீர் என்ன செய்யும், புசிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது அவன் தகப்பனா ஈசாக்கு சொல்கிறான், நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவன் கள்ளத்தனமாக ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான்ல. இவனுக்குள்ளே விளையாட்டு தொலை போகிறத விட்டான்னா மேலே இருந்து ரோமம் இருக்குது. வஸ்திரம் அதுக்கு அவன் வஸ்திரம் போட்டிருக்கான். வஸ்திரம் வாடகை கண்டுபிடிச்ச உடனே அவன் வந்து சொல்கிறான், என் தகப்பனா எழுந்திருந்து சொல்ல முடியும் குமாரனாகி நான் வேட்டையாடி கொண்டு வந்து புசிப்பாராகன்னு சொன்ன உடனே அவன் தகப்பனா சொல்கிறாரு, அவன் தகப்பனா ஈசாக்கு சொல்கிறான், நீ யாருன்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் வந்து மூத்த மகனாக ஏசா அப்படிங்கிறான். 2 நேரம் என்ன செய்கிறாக்க, நீ யாருன்னு கேட்கும்போது நான் மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், ஏமாற்றிட்டான். இப்போ ஈசாக்கு என்ன செய்கிறான், மிகவும் பிரமித்து நடங்கி வேட்டையாடி தனக்கு கொண்டு வந்தது என்ன செய்கிறாரு, வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்தேனே, அப்போ அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ வரக்கு முன்னாடி நான் புசிச்சிட்டேனே. அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான், அவன் எல்லாவற்றிலும் நான் அவனை என்ன செஞ்சேன், புசித்தேன். அவனை நான் என்ன செஞ்சேன், ஆசீர்வதித்தேன். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோடனே ஏசா தன்னோட தகப்பனுடைய வார்த்தையில கேட்டோன்னு சொல்கிறான், மிகவும் மனக்கசந்து உரத்த சத்தமிட்டு அழுறான். அப்போ நம்மகிட்ட கேட்டார், நம்ம கஷ்டப்பட்டு போய் பிடிச்சி வேட்டையாடி சமைச்சு கொண்டு வந்திருக்கோம். நம்முடைய தகப்பை நம்முடைய என்ன செய்கிறான், பசியோடு வந்திருக்கும்போது கூலி கேட்கும்போது அவன் சேஷ்டபுத்திர பார்த்து என்னை வெற்றி போட்டுன்னு சொல்லி சேஷ்டபுத்திர பாகத்தையும் என்ன செஞ்சுட்டான், வாங்கிட்டான். இப்போ என்ன செய்கிறான், என்னுடைய ஆசீர்வாதத்தையும் அவன் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு என்ன செய்கிறான், அழுறான். அழுதுட்டு தகப்பனை நோக்கி சொல்கிறான், என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் அப்படிங்கிறான். அவனை மட்டும்தான் ஆசீர்வதிப்பாரா, என்னையும் என்ன செய்யும் ஆசீர்வதி, நான் கஷ்டப்பட்டு நான் வெட்டையாடி கொண்டு வந்திருக்கேன், என்னை ஆசீர்வதி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தகப்பன்னு சொல்கிறாரு, உன் சகோதரன் என்ன செஞ்சுட்டான், தந்திரமாக வந்து என்ன செய்கிறான், என்னை ஏமாற்றி உன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்கிறான், பெற்றுக்கொண்டானே அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவன் சொல்கிறான், அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுது, சரியல்லவா அப்படின்னு சொல்லி
ஏசா சொல்கிறான். ஏன் அப்படின்னா, இதோட 2 தடவை என்ன செஞ்சுட்டான், என்னை மோசம் போய்க்கிட்டான், என் சேஷ்டபுத்திர பாகத்தையும் எடுத்துக்கொண்டான், இப்போ என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான்னு சொல்லி, நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் எனக்கு வச்சு வைக்கலையா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பட்ட அடிச்சு அழுது கெஞ்சி கேட்குறான். அப்போ ஏசாக்கு பிரத்திரமாக சொல்கிறாங்க, இதை நான் அவனை என்ன செய்றேன், உனக்கு எஜமானாக வச்சுட்டேன், அவனை உனக்கு நான் என்ன செஞ்சேன், உனக்கு எஜமானாக வச்சுட்டேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு என்ன செய்தேன், நான் ஊழியக்காரராக என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். அதனால் அவனை நான் தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் என்ன செஞ்சேன், ஆதரித்தேன். இப்போதும் என் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்ட உடனே ஏசா தன் தகப்பனை நோக்கி கேட்குறேன், தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதம் மற்றவங்க இடத்துல உண்டா, என் தகப்பனை என்னையும் ஆசீர்வாதமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சத்தமிட்டு அழுறான். அப்பொழுது அவன் தகப்பனா ஈசாக்கு அவனை நோக்கி பிரத்திரமா சொல்கிறாரு, உன் வாசஸ்தலங்கள் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இறங்கும் பனியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பூமியின் சாரத்தோடும் உயர வானத்தில் இறங்கும் பூமி பனியோடு இறங்கும்னு சொல்கிறார். அதனால் உன் பட்டயத்தினாலே நீ நினைச்சுவா, நீ பிழைச்சி வாழ்வா, உன்னுடைய பட்டயத்தினால நீ பிழைப்பா, உன் சகோதரன் நினைச்சுவா சேவிப்பா, நீ மேற்கொள்ள காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடி நினைச்சுவா முறிச்சு போட்டுருவா. அதனால் யாக்கோபு நினச்சிட அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ முத்து போட்டு வாய் சொன்ன உடனே இப்போ யாக்கோபே தன் தகப்பன் ஆசீர்வாதம். இப்போ ஏசா என்ன செய்கிறான், யாக்கோபை என்ன செய்கிறான், பகைக்க ஆரம்பிச்சிட்டான். நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய சேஷ்டபுத்திர பாகத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டான், அப்பாட்டால் ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டான்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யுது, அதிகமாக வேதனையாக இருக்குது. அந்த வேதனையில் என்ன செய்கிறான் யாக்கோபு, தன் தகப்பனை ஆசீர்வாதத்தினால ஏசா பகைச்சு தன் தப்புக்கு இந்த நாட்கள் சீக்கிரமாக வரும். அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. அதனால் நினச்சினேன், என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாட்கள்னால் அவர் மரணம் சீக்கிரமாக வரும். அந்த நாளில் நான் நினச்சிவேன் என் சகோதரன் யாக்கோபோட்டு நினச்சி யாக்கோவை நான் கொன்று போடுவேன்னு சொல்லி தன் இருதயத்தை சொல்லி கொள்கிறான். ஏன் அப்படின்னா, இப்போ கொன்று போட முடியாதவனை. அதனால அவன் நினச்சிதான் தப்பு காலத்துக்கு ஒரு நினச்சிவேன், நான் அவனை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னு சொல்லி தன் இருதயத்தில் நினச்சிதான் சொல்லி கொள்கிறான். இந்த சமயத்தில் சொல்லிக்கொள்கிறான். இப்போ அவன் மூத்த மகன் ஏசாவின் வார்த்தைகள் ரெபெக்காவுக்கு அறிவிக்கப்படுது. என்னுடைய மகன் அவனுக்கு நினச்சதான், அவனை எப்படியாவது அப்பா இறந்து ஒழிச்சிக்கிற நாட்கள் வரும், அந்த நாட்களில் நான் என்ன சகோதரன் நினச்சி கொன்று போடுவேன்னு சொல்லி சொன்ன செய்தி என்ன செய்கிறா, ரெபெக்காள் என்ன செய்கிறா, ரெபெக்காளுக்கு அந்த வார்த்தை என்ன அறிவிக்கப்படுது. அவன் என்ன தன் இளைய மகனாக யாக்கோபை அழைத்து என்ன சொல்கிறான், உன் சகோதரன் ஏசா உன்னை கொன்று போட நினச்சி என்ன செய்கிறான், தன்னை தேற்றுக்கொள்கிறான். அதனால் என் மகனே நீ என்ன செஞ்சிரு, என் மகனே நான் சொல்லுவதை நீ கேட்டு என்ன செய்ய, எழுந்து புறப்பட்டு ஆரானில் இருக்கிற என் சகோதரனாகிய லாபான் இடத்துக்கு நீ ஓடி போயிரு அப்படிங்கிறான். உன் சகோதரன் வந்து கொண்டு போட ஆயத்தமாக இருக்கிறான். அதனால நீ என்ன செஞ்சிரு, ஆரானில் இருக்கிற என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு நீ ஓடி போயிரு, உன் சகோதரனுடைய கோபம் தனியை மட்டும் நீ என்ன செய்யாங்க சில நாள் அங்கே தங்கியிரு, உன் சகோதரன் உண்மை பயத்த கோபம் என்ன செய்யும் தனிந்து நீ அவனுக்காக செய்தது அவன் மறந்த பின்பு நான் உன்னை என்ன செய்கிறேன், நாளை அனுப்பி உன்னை இந்த தேசத்துக்கு நான் அழைப்பிச்சுக்கிடுவேன். நான் ஒரே நாளில் உங்கள் 2 வரையும் நான் எதுக்கு இழக்கணும், சாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இப்படி பேசி கொண்டிருக்கிற வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறா. அது மாத்திரமில்ல, நேரம் என்ன செய்கிறா, ரெபெக்கா ஈசா கிட்ட போகிறா. ஈசா கிட்ட போய் சொல்கிறா, அதுலேயும் தந்திரமாக பேசுகிறா பாருங்க. ஏன்னா ஏசா என்ன செய்கிறான், அவங்க இந்த கானான் தேசத்தில் இருக்கிறனால என்ன செய்கிறான், கானானியருடைய பெண்களை என்ன செய்கிறான், திருமணம் முடிச்சிருக்கிறான். இப்போ இவன் தந்திரமாக என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய இணைவை கொண்டு போட்டுறக்கூடாதுங்க, அதனால் நம்ம ஊரை பற்றி அனுப்பிவிட்ருன்னு சொல்லி தந்திரமாக என்ன சொல்கிறேன்னா, ஏத்தின் குமாரத்தி ரெபெக்கா ஈசாக்கு எனக்கு சொல்றா, ஏத்தின் குமாரத்திகளை நிமித்தம் என் உயிர் எனக்கு என்ன செய்யுது, வெறுப்பாக இருக்குது. அதனால் இந்த தேசத்து பெண்களாக ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வனானால் நான் என் உயிர் இருந்து ஆவதுன்னுங்கிறான். எனக்கு இவங்களை உயிரெல்லாம் இவங்க வந்து அருவருப்பாக இருக்கிறாங்க, அதனால் இவங்களே யாக்கோபு திருமணம் முடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் இந்த ஏத்தின் குமாரத்திகளை திருமணம் முடித்தா நான் இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அது சொன்னோடனே இப்போ ஈசாக்கு நினச்சிடான், யாக்கோபு என்ன செய்ய அழைத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். அவனை ஆசீர்வதித்து நீ கானானுடைய குமாரத்திலே என்ன செய்து பெண் கொள்ள வேண்டாம். இது 28வது அதிகாரம். நீ தன்னுடைய மனைவி சொன்னதை பார்த்து ஈசாக்கு யாக்கோபு அழைச்சதான் அவளை ஆசீர்வதித்து நீ கானானுடைய குமாரத்தில் என்ன செய்ய பெண் கொள்ள வேண்டாம். நீ எழுந்து புறப்பட்டு என்ன செய்ய பதாம் வராமல் இருக்கிற உன் தாயினுடைய சகோதரனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போ.
அவரிடத்துல உன் தாயின் சகோதரியாகிய தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளுக்குள் நீ என்ன செய் பெண் கொள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கட்டளையிடுறான். அப்படி சொன்னதுனால அவனோட தாயின் இடத்துக்கு நீ போ, அங்கே போய் என்ன சரி இப்போ தாயின் தாப்பனை பெத்துவேல் தான் அவளுக்கு அப்பா, அதனால் தன்னுடைய தாத்தா வீட்டுக்கு நீ போய் என்ன செய்றா, அவருடைய தாயின் சகோதரனாகிய லாபான் குமாரத்தி தன்னுடைய ரெபெக்காளுக்கு லாபான் குமாரத்தி அவருடைய குமாரன் என்ன செய்யணும்னா நீ திருமணம் செய்து முடிக்கணும், அதனால் நினச்சது அங்கே போய் நீ திருமணம் செய்து முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஈசாக்கு என்ன செய்கிறான், தன்னுடைய மகன் யாக்கோபை அழைச்சி ஆசீர்வதித்து அவன் என்ன செய்கிறான், பதாமரமுக்கு அனுப்பி விடுறான். இந்த சமயத்தில் சர்வவல்லமையுள்ள தேவன் உன்னை நினைச்சு ஆசீர்வதிப்பார். நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை கர்த்தர் நினைச்சவர் பழுகவும் பெருகவும் நினைச்சவர் பண்ணுவார். அதனால தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாக தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரத்து கொள்ள முடியும். ஆபிரகாமுக்கு அருளையும் ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் நினைச்சுவார், உன் சந்ததிக்கும் அருள்வாராக அப்படின்னு சொல்லி என்ன செய்றான், தன்னுடைய மகனை ஆசீர்வதிச்சுட்டு ஈசாக்கு நினைச்சான். இப்போ யாக்கோபு நினைச்சான் அனுப்பிவிட்டோன்னே அவன் பதாமரம் இருக்கிற சீரிய தேசத்தினாகிய பெத்துவேலுடைய குமாரன், சீரிய தேசத்தில் பெத்துவேலுடைய குமாரன்னா ரெபெக்காளுக்கு தாத்தா பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளின் சகோதரன் யார், லாபான். அங்கே தான் போகிறதுக்கு புறப்பட்டான். இப்போ ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ள முடியும் அவனை பதாமரனுக்கு அனுப்பிட்டான். அந்த செய்தி யார் கேட்குறான்னா ஏசா கேட்குறான். ஆறாமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து பதாமராமுக்கு தான் புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானுடைய குமாரத்திகள் தன் தகப்பனாய் ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்துட்டான். அதனால் அறிந்த நிமித்தமும் ஏசா இஸ்மாயில் எடுத்து போக இருக்கிறத தனக்கு முன்னிருந்த மனைவிகளுமின்றி ஆபிரகாம் அவங்கள்ட்ட குமாராகிய இஸ்மாயிலின் குமாரத்தையும் நெபையோத்தின் சகோதரியாக மகளாத்தை விவாகம் பண்ணுறான். இப்போ ஏத்தின் குமாரத்திகளை 2 பேர் திருமணம் முடிச்சிருக்கான். அது தன்னுடைய தகப்பனுடைய பார்வைக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது இவன் அறிஞ்சதுனால இவன் என்ன செய்கிறான்னா ரெபெக்காள் நினைச்சிடான் தன்னுடைய சகோதரன் வீட்டுக்கு மகனை அனுப்பிட்டான். 2 பேரும் சேர்ந்து அனுப்பிவிட்டவன். இப்போ இவன் என்ன செய்கிறான்னா ஆபிரகாமுடைய குமாரன் மூத்த மகன் யார், இஸ்மவேல். ஆகாருக்கு பிறந்த பையன் இருக்கிறான்ல, அதனால் அவன் பேர் இஸ்மவேல் இருக்கிற இடத்த பார்த்து என்ன செஞ்சுட்டான், இப்போ ஏசா போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லி நாளைக்கு திரும்ப பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.